1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்னா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? விலைக்கு வாங்கப்பட்டவர்களே, விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் இது எந்த ஐடியாவில், எந்த பின்னணியத்துல பேசுறாருன்னா, கொரிந்தியர் சபைக்கு இந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த நாட்கள்ல மனுஷர்களை என்ன செய்வாங்க? விற்பனை செய்கிற, ஆமா, கடினமான வேலைகளுக்கு விலைக்கு விற்கிற, விலைக்கு வாங்குகிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. இந்த பின்னணியத்துலதான் அந்த சபைக்கு சொல்லுகிறார், விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. எதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்றார்னா, மீட்பை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மீட்பை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஏன்னா நீங்கள் விலைக்கு மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். யார் உங்களை விலைக்கு வாங்கினாரோ நீங்க அவருக்கு உரியவர்கள். அல்லேலூயா. விலைக்கு வாங்கினவருக்கு உரியவர்கள். நீங்கள் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். அதனால நாம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 19வது வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. நாம யாருக்கு நம்முடையவர்கள் அல்ல, நாம யாருக்கு? தேவனுக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. தேவன் நம்ம ஏன் விலைக்கு வாங்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய விலை என்ன? உங்களுடைய விலை என்ன? வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19 வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, நம்மை ஆண்டவர் வெள்ளியினால பொண்ணுனால பணத்தினால மீட்கல, நம்ம எதனால மீட்டெடுத்திருக்கிறாரு? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
நாம நமக்கு சொந்தமானவங்கல்ல, நாம தேவனுக்கு சொந்தமானவங்க. பக்கத்துல சொல்றேன், அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு சொந்தம். ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? விலைக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. விலைக்கு வாங்கியிருக்கிறார். நான் என்னுடைய கல்யாணம் பண்ண புதுசுல அங்க ஒசூர்ல இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு மதிய நேரம் ஏதோ ஒரு சில என்ன காரியம் மறந்து போச்சு எனக்கு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டு இருந்தேன். நான் பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே நான் கண்ணை மூடிட்டேன். பயந்துட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடி தூக்கிட்டேன். திடீர்னு ஒரு வெளிச்சம் மேல பட்டு அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஏன் பயப்படுற? நான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். ஏன் பயப்படுற? நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? விலைக்கு வாங்கியிருக்கிறேன். அந்த சத்தம் என் காதுல அப்படியே துணித்தது. ஏன் பயப்படுற? நான் உன்னை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. குற்றமில்லாதன்னா என்ன அர்த்தம்? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. அதாவது வித்தவுட் பிளமிஷ். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. குற்றம் இல்லாதனா பாவம் இல்லாத. குற்றம் இல்லாதன்னா பாவம் இல்லாத. மாசற்ற. குற்றம் இல்லாத மாசற்றன்னா என்ன அர்த்தம்னா பாவம் இல்லாத நிறைவான பலி நமக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எது கொடுக்கப்பட்டது? பாவம் இல்லாத நிறைவான ஒரு பலியின் மூலமாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில மரித்த பொழுது அங்க என்ன செய்தார்னா நமக்கு ஒரு விலை கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ரத்தம். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி நாம் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. எதுக்காக நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிற ஆண்டவரே? அவருக்கு மகிமையா வாழணும். அல்லேலூயா. நம்முடைய சொந்த வாழ்க்கையை வாழறதுக்காக அல்ல, அவருக்கு மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம எல்லாரும் என்ன செய்யப்பட்டவங்க? விலைக்கு வாங்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா. மகிமையான வாழ்க்கைன்னா என்னது? மகிமையான வாழ்க்கைன்னா என்னன்னா நமது எண்ணங்கள், நமது வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் மூலமாய் தேவனை காண்பிக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் யாரை காண்பிக்கணும்? தேவனை காண்பிக்கணும். அதுதான் மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. நேத்து ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு சினிமா படத்துல இருந்து ஜெயலலிதா பேசுற மாதிரி ஒரு கிளிப்பு, நீங்களாம் பாத்தீங்களான்னு தெரியல. அந்த கிளிப்ல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏதோ சினிமா படம் டைலாக் நினைக்கிறேன், பழைய படத்துல கொண்டு 30 வெள்ளிக்காசுக்காக ஒருத்தவன் இயேசு என்ன செய்தான்? காட்டி கொடுத்தா. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுத்தா. இந்த உலகத்துல எத்தனையோ வெள்ளிக்காசுகள் என்ன ஆயிடுச்சு? 30 வெள்ளிக்காசுகள் இந்த உலகம் பார்த்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு இயேசுவை கூட என்ன செய்யல இந்த உலகம் பார்க்கல அப்படின்னு ஏதோ சினிமாவில் ஜெயலலிதா ஒரு டைலாக் சொன்னது, அது நேற்று வைரலாகி பறந்தது. அல்லேலூயா. 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு மனுஷன் இயேசு என்ன செய்தா? காட்டி கொடுத்துட்டான். இந்த உலகம் எத்தனையோ 30 வெள்ளிக்காசை பார்த்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு இயேசுவை கூட இந்த உலகம் பார்க்கல. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த உலகம் இயேசுவை தேடுது. அல்லேலூயா. இந்த உலகம் இயேசுவை தேடுது, எங்கேயுமே பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனா இயேசு எதற்காக இந்த உலகத்துல மரித்தார்னா
அநேக இயேசுகளை எழுப்புவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல மரித்தார். அல்லேலூயா. அநேக இயேசுகளை எழுப்ப. அல்லேலூயா. ஒரு இயேசு மரித்ததனுடைய நோக்கம் அநேக இயேசுகள் என்ன செய்யணும்? எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாம் சிலுவையில என்ன செய்தாரு? மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. எழுப்பினாரு. நாம் அவரை போல இந்த உலகத்துல பிரதிபலிக்கத்தான் இயேசு சிலுவையில, கல்வாரி சிலுவையில நமக்காக விலைக்கயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரை போல மாற? இயேசுவை போல மாற. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் உங்களை என்னை என்ன செய்திருக்கிறாரு? அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அடிச்சுட்டாருன்னு போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்காக இயேசு மரிக்கல. அல்லேலூயா. இயேசு நாம அவரை போல வாழ்வதற்காகத்தான் அவர் சிலுவையில மரிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுகிறார். அதனால தேவனுக்கு மகிமை கொடுக்கிற வாழ்க்கைய நாம எல்லாரும் வாழணும். அல்லேலூயா. சரி, அதுக்கு மூணே காரியத்தை நான் சொல்றேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களுடைய சரீரம், ஆவி பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை பரிசுத்தமாய் காத்து கொண்டு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை என்னன்னா, இந்த சரீரம், கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. 19 வசனத்தை வாசிங்க. 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களுடைய சரீரம் என்னவா இருக்கிறது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். இந்த ஆவி தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களிடம் வாசமாய் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் என்ன? தேவனுடைய ஆலயம் என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறாரு? பரலோகத்துல மட்டும் இல்ல, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். 3:16 சொல்லுது. இந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? 17 3:17 வாசிங்க. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடமா இருக்கு? பரிசுத்தமா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமான ஒரு இடம். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுடைய ஆலயம் மனுஷனும் தேவனும் அங்க என்ன செய்யற இடம்? ஐக்கியம் கொள்ளுகிற இடம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவன் மனுஷனால் செங்கல்களால அல்லது பாறைகளால அஸ்திவாரம் போட்ட அந்த ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணல. தேவன் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யறாரு?
வாசம் பண்ணுகிறாரு. அதனால இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ்வதற்காகத்தான் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த சரீரம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை விலைக்கு வாங்கி எடுத்திருக்கிறாரு. இது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த சரீரத்தை கர்த்தர் விலைக்கு வாங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இதை என்ன செய்யணும்? நீங்க காத்து கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்தமா காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை பரிசுத்தமா காத்து கொள்ள வேண்டியது அல்லேலூயா நம்முடையது. ஒரு வீட்டுக்குள்ள போனேன். அல்லேலூயா. ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனாலே பயமா இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள போனாலே ஒரே பேட் ஸ்மெல் இருக்கும். பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். ஒரு நாள் எல்லாம் வீட்டுக்குள்ள போர்வை போட்டு தூங்கிட்டு கிடக்கு. அழுக்கு துணி இருக்கும், காய்கறி ஒரே விட்டு போன காய்கறி இருக்கும். வீடெல்லாம் காலை வச்சாலே பிசு பிசுன்னு இருக்கும். இங்க யாரும் இல்லை, நீங்க யாரும் கவலைப்படாது. இங்கதான் யாரும் இல்லை. ஒரு வீடு காலை வச்சாலே எப்படி இருக்கும்? அந்த மாப்புலாம் என்னன்னே தெரியாத போல இருக்கு. அதெல்லாம் போட்டு பல வருஷங்கள் ஆகும் போல இருக்கு. காலே பிசு பிசுன்னு ஒட்டும். உள்ள ஒரே நாத்தம். போர்வையை போட்டு எல்லாம் தூக்கிட்டு இருக்கு. போர்வை எடுத்து பார்த்தா உள்ள ஒரு நாய் வேற படுத்து கிடக்குது. அழுக்கு துணி பெயிண்ட் அடிச்சு பல நாள். இவ்வளவு மோசமா இருக்கும். அந்த வீட்டுக்கு போனேன். நான் கொஞ்சம் கஷ்டம் தான் படுவேன். அவங்க கொஞ்சம் பேட்ஸ் பண்றோம். ஆனாலும் இருந்து உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ணிட்டுலாம் வருவேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு கொடுமையான வேதனை அனுபவிக்கிறது எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் தேவன் எத்தனை முறை வந்து இப்படி வாசம் பண்ணிட்டு போனாரோ தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஐயோ, இந்த வீட்டுல வந்து என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தேவனுடைய வீடு பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வீடு பரிசுத்தமா இருக்கும். ஒண்ணு வேணாம், இங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன், இங்க ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். தேவனுக்கு எவ்வளவு கோபமா இருக்கும். அவர் வருவாரா உள்ள? அல்லேலூயா. விபச்சார விடியில தான் பல பேர் வந்துட்டு போவான். வீட்டுக்குள்ள புருஷன் மட்டும்தான் வர முடியும். பல பேர் இருக்க முடியாது வீட்டுக்குள்ள. அது போல இந்த ஆலயத்துக்குள்ள அல்லேலூயா அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நாம காத்து கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி காத்து கொள்றது? ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. எப்படி இதை பரிசுத்தமா காத்து கொள்ளணும்? அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. லிவிங் சாக்ரிஃபைஸ். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆலயத்துல என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆலயத்துல பலி செலுத்த ஆடு என்ன செய்யப்படும்? அடிக்கப்படும், செத்து போயிடும். ஆனா ஜீவ பலிங்கிறது வந்து சாகரத்துல நம்ம உயிரோடு கூட இருந்து என்றைக்கும் எப்படி? என்றைக்கும் அவரோடு கூட அவருக்கு பிரியமான, அவர் அதை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜீவ பலியாக இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த முழு வாழ்க்கையும் அவருக்குரியதுதான். அல்லேலூயா. இந்த முழு சரீரமும், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே அவருக்குரியதுதான். அல்லேலூயா. அவர் இதுல வாசம் பண்ண விரும்புறாரு.
நாம் அவருக்கு முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரண்டர். நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கைய, என் வாழ்க்கை என்னுடையது அல்ல. அல்லேலூயா. என் வாழ்க்கை என்னுடையதல்ல, என் வாழ்க்கை கர்த்தருக்குரிய. ஆண்டவர்கிட்ட ஒப்பு, ஆண்டவரே என் லைஃப் உமக்கு, என் சரீரம் உம்முடையது, என்னுடைய ஆவி உம்முடையது, என் ஆத்மா உம்முடையது. ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர், ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படின்னா தான் நம்ம இதை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம சரீரம் இருக்கணும். கர்த்தருடைய கண்ட்ரோல்ல நம்முடைய சரீரம் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சாரி இருக்க, 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் என்ன சொன்னாரு? புளிப்பில்லாத அப்பத்தை ஆடுல அடிச்சுட்டு அது கூட என்னத்தை சாப்பிட சொன்னாரு? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட சொன்னார். அல்லேலூயா. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய மாவை என்ன செய்யணும்? கழித்து போடு. பழைய மாவை என்ன செய்யணும்? ஆமா, அது என்னது பழைய மாவு? ஆமா, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. புளித்த மாவுன்னா என்னது? கொஞ்சம் புளித்த மாவோட என்ன செய்யுங்க? ஆமா, மாவு வாங்கி கொஞ்சம் புளித்த மாவு ஈஸ்ட் கொஞ்சம் கலந்தா என்ன ஆயிடும்? அது புளிப்பாயிடும். பழைய மாவோட சேர்த்தோம்னா புளித்த மாவாயிடும். கொஞ்சம் பாலை வாங்கி கொஞ்சம் என்ன செய்யுங்க? தயிர்ல போட்டு என்ன ஆயிடுது? புளிச்சு போயிடுதுல்ல. அது போல உங்க புளித்த மாவை என்ன செய்யுங்க? நீங்க கழித்து போடுங்கள், தூக்கி எறிங்க. அது என்னது புளித்த மாவு? துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். அல்லேலூயா. அப்ப புளிப்பில்லாத அப்பமா இருக்கும்படிக்கு புளித்த மாவை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அல்லேலூயா. அது என்னது புளித்த மாவுன்றத 9வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவேனும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகளை பற்றி நான் இங்க பேசல. ஏன்னா புறஜாதிகளோட சேரக்கூடாதுன்னா நம்ம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அல்லேலூயா. போனா அந்த பக்கம் ஒரு பாய் கிட்ட பால் வாங்கிதான் ஆகணும், இந்த பக்கம் போனா ஒரு செட்டியார்கிட்ட கடை வாங்கிதான் ஆகணும், அந்த பக்கம் போனா ஒருத்தர்கிட்ட பேசிதான் ஆகணும். இந்த உலகத்துல செய்ய முடியாது. நான் அப்படி சொல்லல. ஆனால் சகோதரன் ஒருவன், அல்லேலூயா, சபையில ஒருத்தவன் இப்படி இருந்தான்னா அவனை என்ன செய்யுங்க?
வெளில துரத்தி விட்டுருங்க. அல்லேலூயா. வெளியில துரத்தி விடுங்க. அவனோடு கலந்திருக்க வேண்டாம், அவனோடு என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்முடைய சபையில் இல்லாதவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம குடியிருக்கிற இடத்துல நம்ம சொந்த பந்தங்களோ அல்லது நமக்கு நெருங்கியவர்களோ அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற எந்த நபர்களும் ஓடு நாம என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படாதபடிக்கு அவர்களை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லது அதான் பிடித்தமாவு. அல்லது அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இராதபடிக்கு, அல்லதுயா விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி அருவருப்பான பாவங்கள் உங்களுக்குள்ள இராதபடிக்கு அந்த துர்க்குணங்களை என்ன செய்யுங்க, நீங்க விலக்கி போடுங்க. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக என்னத்தை செய்யுங்க, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை, அதுக்குதான் கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலைக்கு வாங்கினவங்க வித்தியாசமான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. விலைக்கு வாங்கப்பட்டவங்க ஆமா இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாம தேவனுக்கு நன்மையானது, பிரியமானது இன்னதென்று உணர்ந்து உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, எதெல்லாம் கழிக்கணுமோ அதெல்லாம் கழிச்சிடணும். அல்லேலூயா. எதெல்லாம் என்ன செய்யணும், வெட்டி எறியணுமோ. கேன்சர் சதைய இருந்ததுன்னா என்ன செய்யறாங்க, ஆமா ரவுண்டு போட்டு எடுத்துருவான். அந்த இடத்த விட்டு ரவுண்டு போட்டு, ஆமா உள்ள ஆழமா அது பரவாதபடிக்கு என்ன செஞ்சிருவாங்க, வெட்டி எடுத்துருவாங்க. ஏன்னா கேன்சர் சதை உள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும், அது அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன அருவருப்பான பாவமோ பொல்லாத மனுஷர்களும் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு, நம்மை பாதிப்பதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. வித்தியாசமா, இதுக்குதான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, விலைக்கு வாங்கியிருக்கிறார். ரத்த சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, பழைய புளித்தமாவ ஆமா கழித்து போடுங்க. அல்லேலூயா. ரோமர் 6:13 வாசிங்க. ரோமர் 6:13. ரோமர் 6:13. உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் தேவனுடைய நீதிக்குரிய ஆயுதமா மாறணும். அல்லேலூயா. என்ன ஆயுதமா மாறணும், இன்னொரு ஆயுதமா இருக்கு. அது என்ன ஆயுதம், வாசிங்க அந்த வாசகம் திரும்ப வாசிங்க. உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாய், அநீதியின் ஆயுதம். ஒரு வீட்டுக்குள்ள போனா, ஒரு ரூமுக்குள்ள போனா, ஒரு நடிகை 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு நடிகை சும்மா அது ஃபேஸ்புக் அந்த யூடியூப் பார்க்கும்போது, ஒரு வீட்டு டூர் கூட்டு போறான். அவன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு ரூம்ல, இதுதான் நான் ரிலாக்ஸ் பண்ற இடம்ட்டு அந்த இதை ஓபன் பண்ணி காட்டுறான். உள்ள வெறும் சாராய பாட்டிலா இருக்கு. உள்ள என்ன இருக்கு, அழகழகான ஒயின் பாட்டில். பாட்டில் பார்க்கறதுக்கு தான் வெளியில எப்படி இருக்கும், ஒயின் பாட்டில் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் வெளியில பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவன் திறந்து காட்டி, நான் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் இங்கதான் ரிலாக்ஸ் பண்ணுவேன், இதான் என் ரிலாக்ஸ் பண்ற ரூம்னு. வீட்டுக்குள்ள அநீதியின் ஆயுதங்கள் எப்படி இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போனா துப்பாக்கி, கத்தி, இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும். அதுல என்ன ஆயுதம், துப்பாக்கி எதுக்கு, ஒருத்தரை சுட்டு கொள்றதுக்கு. அநீதியின் ஆயுதம் கொலை பண்றதுக்கு. வீட்டுக்குள்ள துப்பாக்கி இருந்தா எப்படி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போவோமா, பயமா இருக்கும்.
வீட்டுக்குள்ள துப்பாக்கி இருந்தா பயமா இருக்கும். உங்கள் சரீரத்தின் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக அல்ல, என்ன ஆயுதமா மாத்தணும்ன்றார் ஆண்டவரே? நீதியின் ஆயுதமா. அல்லேலூயா. இந்த கை எப்படிப்பட்ட ஆயுதமா இருக்கணும்? அணைக்கிற கையா இருக்கணும், அடிக்கிற கையா இருக்க கூடாது. அல்லேலூயா. பொண்டாட்டிய முடி இழுத்து போட்டு அடி ரோட்ல, அநீதியின் ஆயுதம். அல்லேலூயா. இந்த கண் என்னத்தை பார்க்கணும்? ஆமா, கண்டதை செல்போன்ல பார்த்துக்கிட்டு இருந்தா அநீதியின் ஆயுதம். உள்ள என்ன செய்யும்? பாவம் உள்ள போகும். இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை மற்றவங்களை அன்பு ஆறுதல் படுத்தின வழிய காயப்படுத்தி கிழிக்கிறதுக்கு இல்லை. இந்த வாயில வார்த்தை மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? அநீதியின் ஆயுதம் அது. ஒரே வாயு அநீதியின் ஆயுதமாகவும் ஒரு நாள் இருக்கு, இன்னொரு நாள் நீதியின் ஆயுதமாகவும் இருக்கு. மாறி மாறி இருக்கு. அநீதியின் ஆயுதமா ஒரு ஒரு நீர் ஊற்றுல இருந்து என்ன வர முடியாது? நல்ல தண்ணி ரெண்டு வர முடியாதுல்ல? அது போல அநீதியின் ஆயுதமா நம்முடைய வாயோ, நம்முடைய கண்ணோ, நம்முடைய கையோ, நம்முடைய காலோ அநீதியின் ஆயுதமா இராதபடிக்கு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி எடுத்து. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் விலைக்கு வாங்கி இருக்கிறார் ஆண்டவரே? அல்லேலூயா. எப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியும்? நம்ம பரிசுத்தத்தை, இந்த ஆலயத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் இந்த சரீரம் அவருடைய ஆலயம். அல்லேலூயா. நம்மளதான் காவல்காரனா வச்சிருக்கிறாரு. இந்த சரீரம் உங்களது இல்ல, என்னது இல்ல. அல்லேலூயா. இந்த சரீரம் நான் குடிப்பேன், என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். இது உன் உடம்பு இல்லப்பா, இது உன் உடம்பு இல்ல. அல்லேலூயா. நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது. இது உன் வாய் இல்ல, இது கர்த்தருடைய வாய். இது அவர் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த சரீரம் அவரு கொடுத்தது. நீ நினைச்சாலும் ஒரு நாள் இந்த சரீரம் ஒண்ணுகிட்ட இருக்காது, அது போயிடும். அல்லேலூயா. நீ பிடிச்சு வைக்கலாம் முடியாது. கர்த்தர் கொடுக்கிற நாள் வரைக்கும் தான் இந்த சரீரம் நீ பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் விக்கெட் பண்ணிட்டாருன்னா இந்த சரீரத்தை என்ன செஞ்சிருவாரு? பாஸ்டர் பொட்டியில வச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. நாம போக வேண்டிய இடத்துக்கு போயிட வேண்டியதான். அல்லேலூயா. அதனால இந்த சரீரம் தேவனுடையது. அல்லேலூயா. விலைக்கு வாங்கி எடுத்திருக்கிறாரு. இதை காவல் காக்கிற வேலைதான் நம்முடையது. அல்லேலூயா. இதை கவனமா பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. பழைய புளித்தமாவை அப்புறப்படுத்திடணும். அசுத்தமானவர்களோட என்ன செய்யக்கூடாது? கலந்திருக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த சரீரத்தை. அல்லேலூயா. இரண்டாவது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தேவனுடைய மனவாட்டி. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படி தேவனை மகிமைப்படுத்துறது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்களை யார் தெரியுமா? தேவனுடைய மனவாட்டி. அல்லேலூயா. யார் நாமெல்லாம்? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, நாமெல்லாம் யாரு? தேவனுடைய மனவாட்டி. அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 5:27 வாசிங்க. எபேசியர் 5:27. அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் எதை பற்றி சொல்றார்னா, 32ஆம் வசனம், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றார்னா, புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து தான் நம்முடைய புருஷன். அல்லேலூயா. கிறிஸ்து தான் யாரு? நம்முடைய புருஷன். நாமெல்லாம் யாரு? நல்லா சொல்லுங்களேன்.
வீட்டுக்காரர் திட்டுவாரு பயப்படுறீங்களா? நாம எல்லாரும் தான் சபை தான். அல்லேலூயா. சபை தான் மனவாட்டி. நாமெல்லாம் யாரு? மனவாட்டி. அல்லேலூயா. இத மனவாட்டி எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். யாருக்கு? 32 வசனத்தை வாசிங்களா? 32 வசனம் 5:32 5:32 எபேசியர் 5:32 சாரி 22 கண்ணாடி போட்டு எனக்கு பாருங்க. 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இங்க ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றாருன்னா, கணவன் மனைவியை வச்சு சபையையும் கிறிஸ்துவையும் பற்றி பேசுறார். அல்லேலூயா. நாமெல்லாம் பொதுவா இது கணவன் மனைவிக்காக மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஆனா இது யாரை பற்றி பேசுதுன்னா, உண்மையாலுமே சபையையும் கிறிஸ்துவையும் பற்றி தான் பேசுது. அதுல கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சு சபையும் கிறிஸ்துவையும் பற்றி பேசு. அல்லேலூயா. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. சபையே கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள் சொல்லுது. அல்லேலூயா. சபையை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தன்னையே அவர் கொடுத்து என்ன செய்தாரு? கரையற்றதும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. தமக்கு முன்னா தன்னோடு கூட ஜோடியா நிறுத்திக் கொள்வதற்கு அவர் என்ன செய்தாரு? தன்னையே கொடுத்து சபையை மீட்டெடுத்து. அல்லேலூயா. அவர் மனவாட்டிக்கு தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணை எங்க இருந்து வந்தது? அவரிடத்திலிருந்து தான் வந்தது. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து தான் ஏற்ற துணை வந்தது. அதே போல தன்னையே கொடுத்து என்ன செய்தார்? தனக்கு ஒரு துணைய அவர் என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப அந்த துணை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடந்தாதான் நீ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கை வாழறன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மனவாட்டி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். மனவாட்டி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எபேசியர் 5:22-24 வரைக்கும் வாசிங்க. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி போதும். 31 வசனத்தை வாசிங்க. இதனிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அல்லேலூயா. கணவனும் மனைவி யாரு? ஒரே மாம்சம். அல்லேலூயா. நாமும் கிறிஸ்துவும் யாரு? ஒரே மாம்சமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு முதல் வசனம் சொல்லுவார். 30 வாசிக்கல. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? ஆமா. இங்க என்னத்தை சொல்லுதுன்னா ஐக்கியத்தை சொல்லுது. அல்லேலூயா. நாமும் அவரும் கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க? இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஆமா, ரெண்டு இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. கணவன் மனைவி யாரு? ஒண்ணு. கணவனும் மனைவியும் ஒண்ணுதான். அல்லேலூயா. ஒரே மாம்சம். அது போல சபையும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா.
மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. எப்படி கீழ்ப்படியணும்? எல்லா காரியத்திலும், எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீங்கெல்லாம் யார் கீழ்ப்படியலனாலும் எனக்கு பெரிய கோபம் வராது. அல்லேலூயா. ஆனா ஷர்மிளா எனக்கு கீழ்ப்படியலனா என்ன வரும்? எனக்கு கோபம் பயங்கரமா வரும். அல்லேலூயா. வரும். அது இயற்கை. அல்லேலூயா. ஏன்னா மனைவிகளே உங்கள் சொந்த புருஷங்களே செய்யணும் கீழ்ப்படி. கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது போல தேவனுக்கு சபை எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணும். எந்த காரியத்திலும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை. அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அல்லேலூயா. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யுங்க? விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. நாம் எல்லாரும் நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தோம்? ஏற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. எல்லாம் ஏற்றுக்கிட்டோமா? கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. நம்முடைய புருஷன், நம்முடைய மணவாளன் இயேசுதான். அல்லேலூயா. ஒருத்திக்கு பழைய புருஷன் என்ன செய்தாரு? விட்டுட்டு புது புருஷனை ஒருத்தி என்ன செய்தா? கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோமே. புது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது பழைய புருஷனும் வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போறேன் இன்னும் பர்மிஷன் புது புருஷன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது போல ரெண்டோடலாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பக்கமும் கொஞ்சம் ஒரு பூஜை பண்ணிட்டு அந்த பக்கமும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் அவருக்காக நான் அதான் செஞ்சுக்கிறேனே. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. நானு கொஞ்ச நாள் அதையும் பார்த்துக்கிறேன் இதையும் பார்த்துக்கிறேன். நான் இங்க இருந்துகிட்டு நான் அதையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறேன். விக்கிரக ஆராதனை மட்டும் நான் சொல்லல. புறஜாதிகள் செய்கிற எல்லா ஆமா அதுக்கு பேர் என்னது? கலாச்சாரங்களா என்ன வழிபாடுகள் அல்லது செயல்பாடுகள் எது வேணாலும் இருக்கட்டுமே, நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளுக்கும் அந்த நம்பிக்கைகளும் விட்டுணும். எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுகளா செய்யணும். அல்லேலூயா. என்னவா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, அவனுங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மதத்தை சார்ந்தது, அவங்களுடைய தெய்வத்தை சார்ந்தது. அது ஏதோ அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதோடலாம் நாம் என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை. திரும்பவும் வந்த பிறகு நான் அதையும் பின்பற்றுவான்னு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. அல்லேலூயா.
சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த விக்கிரகம் நம்மளை துரத்திக்கிட்டு வர்றதுக்கு தான் அது தொங்கி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது ஒட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு அது ஓடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம பின்னால. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நம்பிக்கையில அது நம்மளை பிடிச்சிட்டு நிக்க பார்க்கும். ஏதாவது ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் சொல்ல, விட்டு விலகுங்க. அல்லேலூயா. விட்டு விலகிடணும். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனையை விட்டு விலகணும், ஓடிடணும். ஆண்டவர் அதுதான் சொல்றார். அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல பேய்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன செய்ய முடியாது? ஒன்னா ஐக்கியமா இருக்க முடியாது. ஒரே பந்தியில இருக்க முடியாது. அல்லேலூயா. இங்க வந்து பந்தி இருக்கிறோம்ல, பந்தியில என்ன செய்ய முடியாது? ஒரே பந்தியில கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறவங்க முடியாது. விக்கிரகத்தோடு பேய்களோடு சேர்ந்து என்ன செய்ய முடியாது? ஒரு பந்தியில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால விலைக்கு வாங்கப்பட்டவங்க அல்லேலூயா ஒரே புருஷன் என்ன செய்யணும்? சேவிக்கணும். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ராஜா. அவர்தான் நம்முடைய தேவன். அவருடைய வழிகளை நாம் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தை செய்து அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய சித்தத்தை செய்து என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் 5:9 10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9 10 சீக்கிரமா வாசிங்க. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரரிலும் ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி என்னவா மாத்திட்டாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? 5வது அதிகாரம் என்ன சொல்லுது? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். அவர்தான் அந்த முத்திரை என்ன செய்யறாரு? உடைக்கிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்தாரு? ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. அல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. ஒரு புத்தகத்துல யார் பேர்லாம் எழுதப்பட்டிருக்கு? உங்க பேர், என் பேர்லாம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த புத்தகத்தை உடைக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அதை உடைச்சி அதுல இருந்து எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் தான் ரத்த சிந்தி என்ன செய்திருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். உடைக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. அதுல இருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் எதுக்கு நம்ம விலைக்கு மீட்டெடுத்தார்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருக்கு சேவை செய்யதான். அல்லேலூயா. அவருக்கு ஆராதனை செய்யதான். 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களே உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்களோ உங்களை அந்தகாரம் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய, நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர், அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்னது? chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரு. ராயல் priesthood, என்னது? ராஜரீக ஆசாரிய கூட்டமா அழைச்சிருக்கிறாரு. நம்முடைய அழைப்பு ராஜரீக ஆசாரிய கூட்டம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்தது நம்ம பரிசுத்த ஹோலி நேஷன். அல்லேலூயா. நம்முடைய பிரிவிலேஜ், நம்ம தான் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. விலைக்கு ஆண்டவர் மீட்டெடுத்தார்னா ஏதோ அடிமைத்தனத்தை நம்ம மேல சுமத்தார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல வேலைக்கு என்ன செய்வாங்க? அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. விலைக்கு வாங்கிட்டு போய் கடினமா வேலை நடத்துவாங்க. சில பேரு நம்ம ஊர்ல இருந்து அந்த துபாய், குவைத்து அந்த பக்கம் என்ன செய்யறாங்க? வேலைக்கு கூட்டு போறாங்க. இங்க இருந்து ஒரு ஆள் வந்து அழுகுறான், டிவில ஏதோ அழுதுட்டு இருக்கிறான். என்னது, எனக்கு நல்ல வேலை கொடுப்பான்னு கூட்டு போய் அங்க என்ன பண்ணிட்டான்? ஒட்டகம் மேய்க்க விட்டான். வெயில்ல வனாந்திரத்துல ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றான் ஒரு மனுஷன். அடிமையா விலைக்கு வாங்குகிற பழக்கம் அந்த நாட்கள்ல இருந்து. ஆனா கர்த்தர் நம்மை விலைக்கு வாங்கி, அடிமையா இருந்த நம்மை விலைக்கு வாங்கி ஃப்ரீ பண்ணி விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ஒரு தடவை ஒரு சந்தைக்கு போனாராம். மனுஷர்கள் விற்கிற ஒரு சந்தைக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அடிமை என்ன செய்தார்? அவரு விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கி என்ன செய்தார்? அந்த அடிமை நினைச்சானா, இவர்கிட்ட போய் எவ்வளவு கஷ்டப்பட போறோமோ, எவ்வளவு பண்ண போறோம்னு. விலைக்கு வாங்கி என்ன பண்ணிட்டார்? அவனை விடுதலையாக்கி விட்டாராம். நீ போ, ஃப்ரீ. அது போல இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கு வாங்கி அடிமையா வச்சில்ல, நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும், அல்லேலூயா, பரிசுத்த ஜாதியாகவும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தலாம் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம எல்லாம் என்ன ஜாதி? அந்த ஒரே ஜாதி தான் இங்க பேசணும். அல்லேலூயா. வேற ஜாதிலாம் இல்ல. அல்லேலூயா. வேற ஜாதிங்கிறதே கிடையாது. ஒண்ணு இல்லவே இல்லை. அது வந்து ஒரு பொய்யினால கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஒரு பொய்யின் மேல இருக்கு. நாம எல்லாம் தெளிவடைஞ்சிட்டோம், பொய்யில இருந்து விடுதலை ஆயிட்டோம். திரும்பி நம்ம பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தா நாம யாரு? கிறிஸ்தவங்க கிடையாது. அல்லேலூயா. நமக்கு இங்க ஜாதி தான் கிடையாது, ஒரே ஜாதி. அல்லேலூயா. ஹோலி நேஷன். நாம எல்லாம் யாரு? பரிசுத்தமானவங்க. அல்லேலூயா. ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம். தி கிங் அண்ட் பிரிஸ்ட் ரெண்டு சேர்ந்தது. அல்லேலூயா. கிங்கும் பிரிஸ்டும் சேர்ந்தது. பழைய ஏற்பாட்டுல ரெண்டு ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். ஒண்ணு கிங்லி ரோல். அல்லேலூயா, ராஜாக்கள். இன்னொன்னு என்னது? ஆசாரியர்கள். ரெண்டு ரோல் ரொம்ப முக்கியமானது. அவங்க தேசத்தை என்ன செய்வாங்க? ஆளுகை செய்வாங்க. இவங்க தேவனுக்குரிய காரியத்தை என்ன செய்வாங்க? ஆமா. கர்த்தர் நம்ம ரெண்டு பேரையும் ஆக்கியிருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது காலத்துல இருந்து ஆசாரியன் பேரு நான் சொல்லுங்க பார்ப்போம். நாத்தான்வேல் தீர்க்கதரிசி. ஆசாரியன் யாரு? சாமுவேலா? அபியத்தார். யாரு? அபியத்தார். அவன் வந்து தீர்க்கதரிசி. ராஜாக்கள் யார்கிட்ட போய் யாரும் இல்லாம செய்ய மாட்டாங்க. தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் இல்லாம ராஜா செயல்பட மாட்டாங்க. அல்லேலூயா. ராஜாக்கள் செயல்பட மாட்டாங்க. அது போல ரொம்ப முக்கியமா எல்லா போஸ்டும் நமக்கு மொத்தமா கொடுத்துட்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி தான் நாம, ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கர்த்தர் கொடுத்து நம்மை அவர் விலைக்கு வாங்கி நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சுட்டார். அல்லேலூயா. நாம எல்லாம் யாரு?
சரி வாங்கிட்டோம், போஸ்ட் வாங்கிட்டோம், வேலையை செய்யாம இருந்தா எப்படி? போஸ்ட் வாங்கியாச்சு, என்னன்னு ஊழியத்துக்கு ரைட், ஊழியர்கள் நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நான் யாரு? அந்த வேலையை செய்யலன்னா போஸ்ட் என்னது? ஆமா, புடுங்கப்படும். போஸ்ட் என்ன செய்யப்படும்? புடுங்கப்படும், திரும்ப அடிமையாக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யத்தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். வாசிங்க. அதுக்காக கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்களா. அவருக்கு சாட்சியா இருக்கணும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அல்லேலூயா. புண்ணியங்கள்னா அவருடைய சிறப்பு, அவருடைய கிரியைகள், அவருடைய குணம், அவருடைய மேன்மை, இதெல்லாம் நம்ம எப்படியாவது என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். இயேசுவினுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. விலைக்கு வாங்கியிருக்கிறார், விலைக்கு வாங்கியிருக்கிறார். கர்த்தர் நம்ம எதுக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறாரு? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க. அல்லேலூயா. அதுக்குதான் நீங்களும் நானும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமா? எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 சீக்கிரம் வாசிங்க. நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்து நம்முடைய மனசாட்சி என்ன செய்து சுத்திகரிக்கிறது. எதுக்கு? தேவனுக்கு ஊழியம் செய்ய. தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள், செத்த கிரியைகள் என்னது? பழைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, அக்கிரமம், குற்ற உணர்வு, இதெல்லாம் செத்த கிரியைகள். அதெல்லாம் நீக்கி தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மை இந்த ரத்தம் சுத்திகரிச்சிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கிளீன் பண்ணிருக்கு. அதனால தேவனுக்கு ஊழியம் செய்ய நாம தகுதி உள்ளவங்க தான். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா வேற ஒன்றும் பெருசா இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றும் பெருசா தகுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. போய் ஒரு சர்டிபிகேட், பைபிள் காலேஜுக்கு போகணும், சர்டிபிகேட் வாங்கணும்னா தேவையில்லை. அல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க. கர்த்தரை பற்றி, அவருடைய புண்ணியத்தை பற்றி அறிவிக்கிறதே ஊழியம்தான். அல்லேலூயா. அதை செய்வதற்கு தான் நம்ம விலைக்கு வாங்கப்பட்டிருக்கோம். சுத்திகரிக்கப்பட முடியும். இருதயத்தை கர்த்தர் கிளீன் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஊழியர் செய்வதற்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒருவன் ஊழியர் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப நாம தேவனுக்கு மகிமையான, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை என்னது? இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. இதை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி காத்து கொண்டு சாட்சியா வாழறதுதான் மகிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. இரண்டாவது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறாங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. மூணாவது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அல்லேலூயா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அதுதான் மகிமையான வாழ்க்கை. எழுந்திருப்போமா? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எழுந்திருங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கல்வாரி அன்பை அல்லேலூயா என்னிடும் வேலை. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே,